தமிழ்நாடு வந்திருந்த நமது பிரதமர் மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் தமிழகத்தில் சிலை அமைப்போம் என்று உறுதியளித்து சென்றிருக்கிறார். இதை முக்குளத்து புலிகள் கட்சி வரவேற்கிறது. அதே போல் ராஜராஜ சோழனின் பெருமைகள் மறைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் சிலையை அவர் கட்டிய பெருவுடையார் கோயில் வளாகத்திற்குள் அமைக்க வேண்டும் என நாங்களும் ஒரு 10-15 வருஷமாக போராட்ட காலம், உண்ணாவிரதம் எல்லாமே இருந்துட்டோம். தமிழக அரசுக்கு அதை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ராஜராஜ சோழனோட பெருமையை மேலே கொண்டு போகணுங்கிற எண்ணம் தமிழக அரசுக்கும் கிடையாது. முன்னாடி உள்ள காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, மோடி இப்போ தான் சோழர்களை பற்றி தெரியுதா, சோழர்களை வச்சு இங்கே ஆட்சியை பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், எப்போ செஞ்சால் என்ன, அந்த செய்யணுங்கிற எண்ணம் வருதுல்ல, அந்த ராஜராஜ சோழனோட பெருமையை மேலே கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதே பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இத்தனை ஆண்டுகளில் காங்கிரஸ் என்ன செஞ்சுருக்கு? காங்கிரஸ் ராஜராஜ சோழனை பற்றி பேசியிருக்கா? ராஜேந்திர சோழனை பற்றி பேசியிருக்கா? திமுக பேசியிருக்கா? இப்போ எல்லாருமே மறைக்கிறீங்க. அவங்க ஒரு விஷயத்தை செய்யறப்ப விஜய் இப்போ விஜய்க்கு என்ன தெரியும்? ராஜராஜ சோழனை பற்றி, ராஜேந்திர சோழனை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும்? அவர் என்னமோ இப்போ தான் தெரியுது மோடிக்கு, திமுக கையில் எடுக்க மறந்துட்டு. நீ என்ன செஞ்சுருக்க? நீ ஒரு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிய ஒரு தமிழக மாமன்னன் தானே ராஜராஜ சோழன். தமிழனுக்கு ஒரு அடையாளமாக விளங்கி வந்தானே, தெற்காசிய கண்டத்தை ஆண்ட மன்னன் தானே ராஜராஜ சோழன். நீ ஏன் அவர் ஃபோட்டோவை போடல? 5 ஃபோட்டோ போட்டிருக்கல, ராஜராஜ சோழன் ஃபோட்டோவும் போட வேண்டியதானே தமிழக மன்னன்ட்டு. அப்போ உங்களுக்கு மதிக்க தெரியல. அவரை அவரோட பெருமைகளை எடுத்து கொடுக்குற இடையில மதுரை ஹைகோர்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, ராஜராஜ சோழன் பெருமைகளை ராஜராஜ சோழன் மன்னனை நம்ம தமிழகத்தில் போற்ற மாட்டோம்னு அவன் நீதிபதிகளே ஒரு இதுக்கு சொல்கிறாங்க. அதாவது மகாராஷ்டிராவில் வீரசிவாஜியை கொண்டாடுற அளவுக்கு இங்கே தமிழகத்தில் நம்ம ராஜராஜ சோழனை கொண்டாடுறது இல்லைங்கிறத நீதிபதியே கண்டனம் தெரிவிச்சிச்சு. அப்போ அதுக்கான முயற்சிகளை தமிழக அரசும் இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல. நம்ம கோயிலை கட்டின ஒரு மன்னனோட சிலையை கோயில் வளாகத்துக்குள்ளே வச்சாதான் அங்கே தஞ்சாவூர்லேயோ இல்லை டெல்டாவில் உள்ள மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள்லேருந்தும் அந்த பெருவுடையார் கோயிலுக்கு வர்றாங்க, அதை பார்க்குறாங்க. அப்போ அதை கட்டின மண்ணை இவர் தாங்கிறப்ப அது பெருமைப்படுத்துகிற விதமாக தானே அமையும். அவரை போய் ஒரு ஓரத்தில், எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு சிலையை வச்சுருக்காங்க. அது முன்னாள் முதல்வர் கலைஞர் வச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த வளாகத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு நாங்களுமே ஒரு முக்குளத்து புலிகள் கட்சி சார்பாக ஒரு 10-15 தடவை போராட்டம் பண்ணியிருக்கோம். எல்லா போராட்டங்களையும் அதை முன்னெடுத்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கலை. அப்போ மத்திய அரசு இதில் தலையிட்டு ராஜராஜ சோழன் சிலையை கோயில் வளாகத்துக்குள்ளே வைக்கணும். அதேமாரி ராஜராஜ சோழன் சிலையை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே நிறுவனம்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரே மாமன்னன், தமிழ் மன்னன் அப்படின்னா ராஜராஜ சோழன் தான். அப்போ அவரோட சிலைகளை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்குலையுமே வைக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இதை மத்திய அரசு பரிசீலனை பண்ணி நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க தான் இப்போ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை பற்றி பேசியிருக்காங்க. இதுக்கு விஜய் எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறது, அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த மன்னனை பற்றி தெரியல, அந்த மன்னனை பற்றி பேச தெரியல அப்படின்னா இன்னொருத்தவங்க பேசுகிறப்ப அது எப்போ பேசுனா என்ன அப்படிங்கிறது தான். எங்களுக்கு வேண்டியது ராஜராஜ சோழன் சிலையை இந்த வர்ற ஆண்டவர் சதய விழா வருது, அதுக்குள்ளே சிலையை கோயில் வளாகத்துக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மீண்டும் இந்த தொல்லியல் துறை எல்லாருக்குமே நாங்கள் திருப்பி அது லீகலாகவும் அது என்ன செய்ய முடியுமோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மத்திய அரசு அதில் கவனம் செலுத்தி ராஜராஜ சோழன் பெருமைகளை உயர்த்துகிற மாதிரி அந்த சிலையை கோயில் வளாகத்துக்குள்ளே வைக்கணுங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.